தமிழக மக்களுக்கு வணக்கம். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டிடிவி தினகரனும் நடிகர் சரத்குமாரும் கூட்டணி வைத்திருப்பது கொலைகாரனும் கொள்ளைக்காரனும் வைத்திருக்கும் கூட்டணி என்று ஆர்கே நகர் மக்கள் கருத்து தெரிவித்துள்ளார்கள். இது பற்றிய உண்மை தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஆர்கே நகரில் போட்டியிடும் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் நடிகர் சரத்குமார் அவர் வீட்டுக்கே சென்று, அதாவது டிடிவி தினகரன் வீட்டுக்கே சென்று தனது ஆதரவை தெரிவித்தார். அதோடு இல்லாமல் ஆர்கே நகர் முழுவதும் டிடிவி தினகரனை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதாகவும் அறிவித்துள்ளார். இது ஆர்கே நகர் மக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோர் ஜெயலலிதாவை கொன்ற கொலைகாரர்கள். நடிகர் சரத்குமார் நடிகர் சங்கத்தை கொள்ளையடித்த மிக பெரும் கொள்ளையன். இப்படி நடிகர் சங்கத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி அதை வேறொரு நபருக்கு விற்று அதில் பல கோடி ரூபாய் ஊழல் செய்த நபர் சரத்குமார். அங்கிருந்து நடிகர் விஷாலால் துரத்தி அடிக்கப்பட்டவர் தான் இந்த நடிகர் சரத்குமார். அப்படி ஓடி வந்தவருக்கு எந்த இடமும் புகலிடம் கிடைக்காத நிலையில் இந்த கொலைகாரன் டிடிவி தினகரன் கூடாரத்தில் இவர் புகுந்துள்ளார் என்று ஆர்கே நகர் மக்கள் பலரும் கருத்து தெரிவித்துள்ளார்கள். இந்த கொலைகாரனும் கொள்ளைக்காரனும் கூட்டணி சேர்ந்திருப்பது தேர்தல் கூட்டணியாகத்தான் இருக்கும். இது இவர்களுக்கு எந்த வெற்றி வாய்ப்பையும் பெற்று தராது என்றுதான் ஆர்கே நகர் மக்கள் கருத்து தெரிவித்துள்ளார்கள். ஏற்கனவே சமத்துவ மக்கள் கட்சி சார்பில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. ஒருவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு வேட்புமனு கொடுக்கப்பட்டது. தேர்தல் கமிஷன் அந்த வேட்புமனுவை நிராகரித்து விட்டது. இந்த நிலையில் விரக்தியில் இருந்த சரத்குமார் எங்கே சென்று சேருவது என்று தெரியாமல் குழம்பி கிடந்தார். ஓபிஎஸ் அணியில் சேர்வதா அல்லது டிடிவி தினகரன் அணியில் சேர்வதா என்று குழப்பத்தில் இருந்த அவருக்கு இப்போது பெரும் பணத்தில் புரளும் டிடிவி தினகரன் அணியில் சேர்ந்தால் நமக்கு வசதியாக இருக்கும் என்று நினைத்து டிடிவி தினகரன் அணியில் சேர்ந்திருப்பதாக ஆர்கே நகர் மக்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். கொலைகாரனும் கொள்ளைக்காரனும் கூட்டணி சேர்ந்திருப்பது தேர்தலில் சேர்ந்து கொள்ளையடிக்கத்தான், மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கத்தான் என்றும் அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளார்கள். நடிகர் சங்கத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி அதை படுகொலியில் தள்ளியவர் தான் இந்த நடிகர் சரத்குமார். அப்படி இருக்கும் சரத்குமார் இப்போது டிடிவி தினகரனுடன் சேர்ந்திருப்பது டிடிவி தினகரனுக்கு பெரும் அழிவையே தரும் என்றும் அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளார்கள். சசிகலா பெங்களூர் சிறைக்கு சென்று விட்டார். டிடிவி தினகரனை இவர் திகார் ஜெயிலுக்கு அனுப்பிவிடுவார் நடிகர் சரத்குமார் என்றும் அவர்கள் கருத்து கூறியுள்ளார்கள். இந்த வாக்குகள் எல்லாம் பலிக்குமா? மக்களின் கருத்துக்கள் மெய்யாகுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். நடிகர் சரத்குமார் பிரச்சாரத்தால் டிடிவி தினகரன் வெற்றி பெறுவாரா அல்லது டிடிவி தினகரன் வாரி வழங்கும் 2000 ரூபாய் நோட்டுகளாலும் பணத்தாலும் இவர் வெற்றி பெறுவாரா? எது இவருக்கு வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தரும்? நடிகர் சரத்குமாரின் கனவு பலிக்குமா? டிடிவி தினகரனின் முதலமைச்சர் கனவு பலிக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஒரு சில தினங்களே ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு உள்ளன. அதற்குள் ஏதாவது மாற்றம் வருமா? யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.